இது என்ன வானத்துல இருக்குமே, இந்த மின்பூச்சி, இந்த லைட்டு பத்தம் அது மேலேருந்து கீழே வந்து விழுந்து அதை பிடிச்சி வச்சிருக்கேன். இதில் மின்னல் இந்த இது வானத்து மேலே இருக்கிற இந்த மின்பூச்சியை நான் கீழே வந்து நான் அதை பிடிச்சி எடுத்து, அது ஒரு பாய்ச்ச மாதிரி தான் இருந்துருக்குது. இதுதான் என்னோட வீட்டில் வந்து நேற்று எல்லாம் கிடந்தோம். நான் அடித்து விரட்டிட்டேன். ஆனால் இன்னைக்கு வெளியே போய் இருக்க மட்டும்தான் வந்துட்டே போ இங்கே கீழே கீழே இறங்க, கீழே பத்து லைட்டு பத்து தான் மின்பூச்சி லைட்டு பற்றிட்டுருக்குது. சுசு தட்டு லைட்டு வெள்ளலேசு அடி இடிண்டு பத்தில் லைட்டு ஓடுது. இப்படியா மின்பூச்சி என் வீட்டுள்ள கிடக்கும். ஐயோ அது உயிர் போகுது. ஐயோ அது உயிர் குடிக்கணும்பா. இதெல்லாம் லைட் அடிச்சுதான் யார் கடவுள் இதான் சக்தி கொடுத்துருக்குதே வானத்தில் மின்பூச்சிக்கு. இதுதான் மேலே இருக்கிறது காணும். இதுக்கெல்லாம் லைட்டு கொடுத்துருக்குது. பாய்ச்சா மாதிரி இருக்கு. சரிப்பா. ஐயோ இது நேற்று தான் நான் வந்து வாடகை வீட்டில் இருக்கேன். நேற்று தான் வாடகை வீட்டில் இருந்து இருக்கேன். நேற்று கழிவறைக்கு நீட்டாக போட்டேன்னா அதான் போடாதது. பல்பெல்லாம் நான் தான் வாங்கி போட்டேன். எங்கே ஒன்று இதெல்லாம் இந்த பல்பெல்லாம் நான் தான் போட்டது. நேற்று எல்லாம் கழுவி நீட்டாக போட்டு பாத்திரம் எனக்கு பிடிச்சிருக்கு. எடுக்கணும்னு நினச்சேன், எடுத்துட்ருக்கேன். துவைச்சி போட்டிருக்கேன் துணி. ஹாய் வீடியோவில் எடுத்துருக்கேன். இது லைட்டு நிறைய ரூபா ஆகும். இது வந்து தண்ணி குடம். வரவு இந்த ஓனர் தந்த ஓனர் இல்லைங்க மட்டை இந்த இதில் நிறைய கக்குசு நீட்டாக இருக்குது. கக்குசு ஒரு கிண்டி ஒரு அக்கா இருந்தாங்க, அது நாசமாக குட்டை போட்டுருந்து கழிவறைக்கு போட்டுட்டு இதெல்லாம் வீடு. பாதி நிலா தெரியுதா? நான் எடுக்க இப்படி
ஹாய், நான் நேற்று காலத்தில் பள்ளி போன நேரம் வந்து துணியை வச்சுட்டு போனேன். போயிட்டு வந்து வீட்டு பத்திரம், இந்த வாடகை பத்திரம் வாங்கிட்டு காசும் கடந்து எடுத்து கொண்டு வந்து கொடுத்துட்டு வந்தேன். நான் இங்கே தான் இருக்க போகிறேன். என் ஸ்கூலுக்கு பக்கம், அதனால இதிலே தான் இருக்கேன். என்ன நம்ம வாழ்க்கையில் முன்ன ஆகணும்னா நம்ம வாழ்ந்து தான் ஆகணும், சரியா? அதனால தான் யாரையும் நம்பாதுங்க. நம்ம வேலை உண்டா வேலை செய்துட்டு போயிட்டே இருப்போம். இது எப்படி தெரியுமா? வாழை தெரியலை, வாழை மறைஞ்சு இருக்குதாங்க. அந்த லைட்டு தான் வருது. அந்த நிலா கொஞ்சம் அப்படியே இருந்து எடுப்பேன். இல்லை, அதை மறைக்காத, அது பாதி பீஸ். ஹாய், நான் இப்போ வடிவில் இருக்கோம். நான் ஒத்தே தான் இருக்கேன். நான் சாவ வர இது போதும். வேலை இருக்கனால தயிரை மட்டும் வேலை செய்து கொடுக்கலாம். பாதி நிலா வெயில், அது வாழை மறையுது. நான் அது எந்த ஊர் எந்த இடம்னு சொல்ல மாட்டேன். ஆனால் இருக்கேன் ஒரு வீட்டில் வாடகைக்கு. கக்கூசு இருக்குது, தண்ணி இருக்குது, தண்ணி இருட்டில் இருக்குது. தெரியுது என்னந்தல ஐயப்பா, இருளில் தெரியல. அதில் ஒரு பைப் இருக்குது, அதில் தான் இருக்குது ஒரு பைப்பு. என்ன டப்பா இருக்குது. அடுத்த வீட்டில் ஒன்று எடுக்குது. ஆனால் அந்த நிலவை எடுக்க போகிறேன். அப்படியே பாதி பீஸு சிவன் அப்பா கிட்ட ஒரு தலைவிட்ட பாதி பீஸு நிலா. இந்த இது சந்திரன் அது சந்திரன் இருக்குமே, அந்த சந்திரன் தான் என்கிட்ட இருக்குது. பாதி பீஸ் அது நான் அங்கே ரோட்டுக்கிட்ட போனால் எடுக்கலாம், நான் எடுக்க முடியலை. நான் எங்கே போகிறேன்னா அங்கெல்லாம் எடுப்பேன். பாதி பீஸ்